மக்களே வணக்கம். நான் ஜெகன். சாயல்குடி ஜெகனோட நல்ல கருப்பட்டி. இதுபோல் பனை ஓலை பெட்டியில் வச்சு வீடுகளுக்கு மட்டுமே நேரடியாக நம்ம கலப்படம் இல்லாத நல்ல கருப்பட்டியை நம்பிக்கையின் பேரில் நீண்ட காலமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நபர்கள் நம்மளோட சேனல் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க. உங்களோட ஆதரவுனால நிறைய புதிய வாடிக்கையாளர்களும் நம்ம கருப்பட்டியை வாங்கி பார்த்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் நீண்ட கால வாடிக்கையாளர்களாகவும் நிறைய பேர் என்கிட்ட புதிய வாடிக்கையாளர்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க. நகர்ப்புறத்தில் ஒருத்தங்க கருப்பட்டி ஒரு நாட்டு மருந்து கடையிலையோ ஒரு ஆர்கானிக் ஸ்டோர்லையோ அல்லது மளிகை கடையிலையோ சூப்பர் மார்க்கெட்லேயோ கருப்பட்டி வாங்கியிருப்பாங்க. முதல் முறையாக வாங்கியிருப்பாங்க. அங்கே வாங்கி அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கருப்பட்டி ஒரு கருப்பு கலரில் அவங்களுக்கு அந்த ஒரு கருப்பட்டி கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சுவையை சாப்பிட்டு பார்த்தவங்க மற்ற பிற பகுதிகளில் இல்லை வேறு ஊரில் வேறு ஒரு கடைகளில் நம்மளை மாதிரி ஆன்லைனில் வீடியோக்கள் போட்டு விற்பனை பண்ணக்கூடிய நபர்கள்ட்ட வேறு இடங்களில் கருப்பட்டி வாங்கி சாப்பிட்டாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. முதல் முறையாக அவங்க சாப்பிட்ட கருப்பட்டி தான் அந்த ஒரு டேஸ்ட்டு மற்ற இடங்களில் அவங்களுக்கு கிடச்சிருக்காது. ஏன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா கருப்பட்டி சீனி மாதிரி ஒரே நிறத்துலையும் இருக்காது, ஒரே சுவையிலையும் இருக்காது. இது நிறமும் வித்தியாசப்படும், சுவையும் சின்ன அளவு மாற்றம் இருக்கும். அது காரணம் பதநீரோட தன்மை. பதநீரில் சேர்க்கக்கூடிய சுண்ணாம்பு அளவு கூடுறது குறையிறது, அப்புறம் அந்த பதநீரை நெருப்பு கொடுத்து காய்ச்சி அதை கருப்பட்டியை எடுக்கக்கூடிய பக்குவம், அது காய்க்கக்கூடிய இந்த பக்குவம், இதெல்லாம் பொறுத்து தான் கருப்பட்டியோட நிறமும் மாறும், கருப்பட்டியோட சுவையும் மாறும். புது கருப்பட்டின்னு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு 6 மாதம் சீசன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய கருப்பட்டி அது ஒரு சுவையில் இருக்கும். அதே கருப்பட்டி சீசன் இல்லாத மீதி 6 மாத காலகட்டத்தில் நாங்கள் அதை ஸ்டாக் பண்ணி குடோனில் இருப்பு வச்சு விற்பனை பண்ணுவோம். அந்த கருப்பட்டி சேம் கருப்பட்டி தான் ஒரு 6 மாதம் இருப்பு வச்சு கொடுப்போம். இந்த கருப்பட்டி நாளாக அதோட ஈரப்பதத்தெல்லாம் ட்ரையாக மாற்றுறதுக்காக கொஞ்சம் அனல் கொடுத்து அந்த அனல் பக்கத்தில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ரொம்ப இருகலாக மாறிடும், உள்ள மாவு பதமாக உருமாறிடும். அந்த கருப்பட்டி சாப்பிட்றதுக்கும் புது கருப்பட்டியை விட கொஞ்சம் சுவை மாற்றம் இருக்கும், அதோட நிற மாற்றமும் இருக்கும். இப்படி ஒரிஜினலான கருப்பட்டி அதோட சுவையிலையும் சரி நிறத்துலையும் சரி நிறைய மாற்றங்களும் சுவையில் சின்ன வித்தியாசமும் இருக்கும். அதை நிறைய நபர்களுக்கு புதிதாக கருப்பட்டியை வாங்கி பழக்கப்படக்கூடியவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா கருப்பட்டி ஒரே மாதிரி ஒரே கலரில் இருக்காது, ஒரே சுவையிலையும் இருக்காது. அதுக்கு சுவை மாற்றமும் சின்ன விஷயங்கள் இருக்கும். நீங்கள் புது கருப்பட்டி சீசன் தொடங்குற காலகட்டத்தில் ஒரு 6 மாதம் காலகட்டத்தில் என்கிட்டே நீங்கள் ரெகுலராக கருப்பட்டி வாங்குறீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு கிலோ வாங்குறீங்கனாலும் ஒரு மாதம் வாங்கக்கூடிய கருப்பட்டியும் சின்ன சுவை மாற்றம் இருக்கும். அதுதான் உண்மை. ஆனால் நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. ஃபஸ்ட்டு மாதம் வாங்குவாங்க, நல்ல கருப்பட்டி தான் கொடுப்போம். அடுத்த மாதம் வாங்கும்போதும் நல்ல கருப்பட்டி தான் கொடுப்போம், கலர் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா சொல்லிடுவோம். ஸோ கேட்காட்டா கூட நான் அந்த விஷயத்தில் அவங்கள்ட்ட சொல்லுவேன். சில நேரங்களில் யாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. கருப்பட்டி நீண்ட காலமாக சாப்பிட்டு பழக்கப்படுறவங்களையுமே கருப்பட்டி சுவையில் திருப்தி அடைய மாட்டாங்க. நானாக இருந்தாலுமே திருப்தி அடைய மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நிறையா கலப்படமான கருப்பட்டியிலேயே கலப்படமான கருப்பட்டிங்கிற ஒரு வார்த்தையை சமீப காலமாக சில ஒரு 10 ஆண்டுகளுக்கு இப்போ 10 ஆண்டுகளுக்குள்ளே தான் இப்படி ஒரு வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். கலப்பட கருப்பட்டி, டூப்ளிகேட் கருப்பட்டின்ட்டு. முன்னாடிலாம் அப்படியான ஒரு வார்த்தையே கிடையாது, கருப்பட்டி தான் அது பேர். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் கருப்பட்டி மட்டும்தான் தயாரிப்பாங்க, யாரும் அதில் கலப்படம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி தேவை அதிகமாக இருக்குது, மக்கள்கிட்ட கருப்பட்டியோட பயன்பாடு போய் சேர்ந்துருச்சு, அதிகமான கருப்பட்டி தேவை இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி ஒரிஜினலாக கருப்பட்டி தயாரிக்கிறவங்கள விட டூப்ளிகேட் தயாரிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கூடுதலாக இருக்குது. அசலும் சரி போலியும் சரி அதோட வெளித்தோற்றத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கிறதுனால புதிதாக வாங்கி பழக்கப்படுறவங்களுக்கு கருப்பட்டி கண்டுபிடிக்க முடியாது, ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு. சாப்பிட்டு பார்த்தா கூட அவ்வளோ அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தில் தான் இன்றைக்கி அதில் கலப்படம் பண்ணுறாங்க. சர்க்கரையெல்லாம் சேர்த்து மறுபடியும் கருப்பட்டி அதில் உடச்சி போட்டு மறுபடியும் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சிலவங்க பதநீர்லேயே சர்க்கரை சேர்த்து காய்ச்சுவாங்க. இப்படி பல விதங்கள்லையும் கருப்பட்டி டூப்ளிகேட்டாக தயாரித்து ஒரிஜினலுக்கு இணையான விலையை விற்பனை பண்ணுறதுனால மக்களுக்கு நல்ல கருப்பட்டியோட சுவை எப்படி இருக்கும், நல்ல கருப்பட்டியை சாப்பிட விரும்புகிறவங்க கூட நல்ல கருப்பட்டியை சாப்பிட விரும்ப முடியாத, நல்ல கருப்பட்டி கிடைக்காத ஒரு சூழல் தான் மாறி இருக்குது. மற்றபடி இப்போ புது கருப்பட்டி சீசன் இப்போ தான் தொடங்க போகுது. ஒரு 1.5 மாதத்தில் சீசன் தொடங்கிடும். ஏன்னா இப்போ கொடுக்கக்கூடியது பழைய கருப்பட்டின்னு சொல்லுவோம். சீசன் தொடங்கின பிறகு ஒரு 6 மாதம் கருப்பட்டி சீசன் இருக்கும். இந்த 6 மாதத்துலேயும் கிடைக்கக்கூடிய
ஒவ்வொரு மாதத்துலேயும் கருப்பட்டிங்க நீங்கள் சாப்பிட்டு உங்களை கருப்பட்டினா எப்படி இருக்கும், கருப்பட்டியோட நிறம் எந்த மாற்றம் இருக்கும், கருப்பட்டியோட சுவையெல்லாம் என்னென்ன சின்ன சின்ன மாற்றம் இருக்குங்கிறத கண்டிப்பாக ஒரு 6 மாதம் தொடர்ந்து கருப்பட்டி சாப்பிட்டு நீங்கள் பழகப்பட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல கருப்பட்டி எப்படிலாம் இருக்கும், எப்படி சுவை மாற்றம்லாம் இருக்கும், நிறமாற்றம் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கிடுவீங்க. பழைய கருப்பட்டி அடுத்த ஒரு 6 மாதத்தில் அதையும் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வருஷம் தொடர்ந்து கருப்பட்டி சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக வந்து கருப்பட்டியை எங்கே வாங்கினாலும் சரி, என்கிட்டன்னு இல்லை, நீங்கள் வெளியூர் பகுதியில் எங்கே யார்கிட்ட வாங்கினாலும் நல்ல கருப்பட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் வீடுகளுக்கு நல்ல கருப்பட்டி நம்பிக்கையின் பேரில் வேணும்னா சாயல்வுட் ஜெகனோட நல்ல கருப்பட்டியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டுக்கே நல்ல கருப்பட்டியை கலப்படம் இல்லாமல் நான் அனுப்பி வைக்கிறேன். நன்றி மக்களே.